காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு போட்டித் தேர்வு கேள்வித்தாள்கள் கசியாமல் இருக்க கடும் சட்டங்கள் கொண்டுவரப்படும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மட்டும் கடந்த 10-15 நாட்களிலே 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வருவோம். கேள்வித்தாள் கசிந்தால் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விரைவு நீதிமன்றங்களில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவோம். இன்றைக்கி இருக்கிற பல்லில்லாத உப்பு சப்பில்லாத சட்டத்துக்கும் எங்களுடைய யோசனைக்கும் எங்களுடைய கேரண்டிக்கும் வித்தியாசம் என்னவென்றால் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களை தண்டிப்போம். பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடு தருவோம். சிலிண்டர் விலை குறைப்பை நான் வரவேற்கிறேன். பிரதமர் 100 ரூபா குறைச்சிருக்கார். அது போதாது. நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும். அவர் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் அடையாளம் காண அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் TR பாலுவை சந்திக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் சம்பத், சண்முகம் ஆகியோர் அண்ணா அறிவாலயம் வந்தனர். இன்று மாலை காங்கிரசுடன் பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் அழைப்பதாக திமுக பேச்சுவார்த்தை குழுவினர் CPM கட்சியினரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிந்ததும் கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுகவுக்கு தொகுதிகள் அடையாளம் காண அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.